பிரசன்னத்தை வாஞ்சித்து துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவரே நடத்தி செல்லும்படி அவரை வரவேற்று நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் அழைக்கிறோம். ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், தூயாதி தூயவர், ராஜாதி ராஜா நீர், கத்தாதி கத்தரப்பா. உன்னதமும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டு இருப்பவர் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே மக்கு ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கு ஸ்தோத்திரம், தூயாதி தூயவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம் நாமம் வாழ்க என்று நாங்கள் துதிக்கிறோம். உமையே உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த தினம் முழுதும் உடைய ஆளுகை வருவதாக, உடைய பிரசன்னம் வருவதாக. கர்த்தர் ஒருவரே நடத்துவீராக, தடைகளை தகர்த்து விடுவீராக. எல்லா பலவானை நாங்கள் கட்டுகிறோம், எதிர் வல்லமைகளை துரத்துகிறோம் ஐயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அல்லவா. நிறைவானவர் நீர் இந்த இடத்தை நிரப்புவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள், ஒரு கூட்ட விசுவாசிகள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி இந்த இடமெல்லாம் ஆத்துமாக்களை தருவீராக. பரலோக ராஜ்யம் கட்டப்படும்படி ஆத்துமாக்களை தருவீராக. எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை சுற்றில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பீராக. எல்லா போதகர்களை பயன்படுத்துங்க, எல்லா மேய்ப்பர்களை பயன்படுத்துங்க, சுவிசேஷர்களை பயன்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தீர்க்க தரிசிகளை பயன்படுத்துங்க. இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா சபைகளிலும் கர்த்தர் எழுந்தருளுவீராக. எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆட்கொள்ளுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் நீர் அசைவாடுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினாலே அலங்கரியோ, அன்பினாலே அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலன் இல்லாத நேரங்களில் துணையாளரே, பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு பாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட பாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு,
தேவாதி தேவனின் தேவாதி தேவனின் ஆலயங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆலயங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஏப்பமா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலே அலங்கரியோ, அன்பினாலே அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்துமே. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி கேட்போமா, இன்றைக்கு அப்பாவின் திரு சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. உம்முடைய சித்தம் போல் இந்த ஆராதனை நடத்தப்படணும் ஐயா. மனுஷனுடைய விருப்பம் அல்ல, ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு அனலாக்கும்படி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகைக்கென்று சபை ஆயத்தமாக்கப்பட கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரே ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவருக்காக சொல்லன்னா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும்படி ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்கிறபடி ஸ்தோத்திரம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். அப்பா, வந்திருக்கிற ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த 30ஆம் தேதியும் காணும்படி கிருபை செய்தார். நன்றியோடு தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று நல்லா கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். நெருக்கப்பட்டு மறித்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே, நெருக்கப்பட்டு மறித்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்து உச்சரிடத்தில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை
பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரிடில் அவரின் பாதையின் ஒரு அரிருள் என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தோ வீரன்மிகேயா ஆவியை அறிந்தே. வெள்ளம் போல் நம்பிக்கை தைரியம் நீத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் நித்திய தேவனாம் சத்திய வரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் கரங்களை உயர்த்தி இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை கர்த்தர் நம்மை நடத்தினார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வருடத்தின் 3 மாதங்களை எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு எங்களை கொண்டு வந்தீரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன் சென்றீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீங்க, ஒவ்வொரு நாளும் திட நம்பிக்கை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. முன் சென்றாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் முன் சென்றாரே ஒரு சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உணர்ந்து பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர்,
அவர் கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் நிலை நிற்கிறோம். ஆமென். எல்ஷடா, எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் நீங்க, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாரு? எந்த வாழ்வின் பலன் நீங்க ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபையை தந்தீங்க, மன்னாவை தந்தீங்க, ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை தந்தீங்க. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டார். ஆமென். உணர்ந்து படமா, எல்ஷடா, எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் நீங்க ஆண்டவரே. எல்ஷடா, எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடா, எந்த துணை எல்ஷடா, எந்த துணை வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். சொல்லுமா, இம்மட்டும் என்னை. எஸ் லார்ட். ஆமென். எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. சொல்லுங்க, ஏகவாயீரே. எந்த வாழ்வே சமாதானமே, ஏகவாசாலோ ஸ்தோத்திரம். எந்த வாழ்வின் சமாதானமே, ஏகவாசாலோ ஸ்தோத்திரம். எல்ஷடா, எந்த துணை கேடகம். யெகோவா ரஃபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. விசுவாசத்தோடு யெகோவா ரஃபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல்ஷடா, எந்த
ஷடா எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் சொல்லுமா என்னில் அவரை பார்த்து யெகோவாயீரே எந்தன் தேவைகள் மாற்றிக் கொள்வீரே எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு எந்த நாள் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் எந்தன் துணை அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார்? வேதம் சொல்கிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆமென். ஆகவே இம்மட்டும் நடத்தின எபினேசர் வருகிற 4வது மாதத்திலும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி உள்ளங்கையில வரைந்து வைத்தவரே, இந்த நாள் வரை நடத்தினவர், இனி வருகிற மாதங்களிலும் நாட்களிலும் நடத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. தாயின் கருவிலேயே பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் நம்மை முன்குறித்தவர், நீதிமானாய் மாற்றி இருக்கிறவர், கிருபை மேல் கிருபையை தந்திருக்கிறவர். ஆமென். ஒன்றுமில்லாத நமக்கு கிருபையை தந்து இந்த நாள் வரைக்கும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமாவா? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றும் இல்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. மந்திரமாயிருந்த என்னை கண்ணாதவர்க்காய் மாற்றினீரே, மந்திரமாயிருந்த என்னை உம்மை வாழ்த்திடுவேன் என்றும்
பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடக்கூட என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்னும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து, ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து, வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினாலதான் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உள்ளங்கைகளில் வரைந்து நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். அப்படி எழுந்து நின்று ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா, உம்முடைய கிருபைகளால் எங்களை நடத்தினீரே, இம்மட்டும் எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை என்று சொல்லுவோமா? உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி, உம்முடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லைப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்தினது கிருபை. தாழ்வில் நினைத்தது உம்முடைய கிருபை. வியாதி நேரத்திலெல்லாம் எங்களை காத்தது உம்முடைய கிருபை. கஷ்டத்தின் நேரத்திலெல்லாம் கூட இருந்தது உம்முடைய கிருபை. அப்படியே சொல்லுங்க, நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நிலை நிற்பது உம்முடைய கிருபை. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறபடினால, கஷ்டத்தின் நேரத்துல, வியாதியின் நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல, எல்லாரும் கைவிட்ட நேரத்துல, உம்முடைய கிருபை எங்களை தாங்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை மறவாத நேசர், எங்களை பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல உங்களுடைய கிருபையினால எங்களை பாதுகாத்தீங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த கிருபை எண்ணி சொல்லுமா? அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே.
நேரத்தில் தந்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் தந்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் நன்றியோடு அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் தந்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. சொல்லுவோமா? கஷ்டத்தின் நேரத்தில் தந்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கதைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே. சொன்னோமா? என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே. தந்தையைப் போல தோளி சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே. தந்தையைப் போல தோளி சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே. அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நினைத்தார். என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும். ஆமென். என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல உணர்ந்து சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. சொல்லுங்க, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் அழைத்துக் கொண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் ஒரு தகப்பனை போல உங்களை அணைத்துக் கொண்டார், ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்தார். அல்லேலூயா. மனுஷர்கள் கைவிட்டாலும், மனுஷர்கள் கூடவே இருப்பேன் என்று சொன்னாலும்,
கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் கூடவே இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும் பொழுது கர்த்தர் ஒருவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், உலகம் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், சொந்த பந்தங்கள் மாறலாம். ஆனா கர்த்தருடைய கிருபையோ மாறாதது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மாத்திரமே மாறாது. அவருடைய அன்பு மாத்திரமே நிரந்தரமானது. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுமா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இம்மட்டும் உதவினீரே, எபினேசராயிருந்தீரே, இம்மானுவேலராயிருந்தீரே, இனிமேலும் யெகோவாயீரே என்கிற நாமமுடையவராய் எங்களை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஐயா. மேலான நாமம் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவேன் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது எதை கேட்டாலும் அவர் தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே, தாவீதின் குமாரனே, பர்தேமி குருடனை போல எனக்கு இறங்கும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். ஓ, அவர் சமாதான பிரபு. அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஓ, மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடுவீராக. நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது எல்லா குறைவானதும் ஒளிந்து போய்விடும் அல்லவா. அல்ல, 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவர் என் மேல் அசைவாடுவீராக. நிறைவான ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. நீங்க தான் நிரந்தரமான ஆவியானவர். நீர் ஒருவர் தான் நிறைவான ஆவியானவர் அப்பா. என்னை நிரப்ப நிரப்ப குறைவெல்லாம் ஒளிந்து போய்விடும் அல்லவா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுவோமா. யெகோவாயீரே
சுவாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்ற வார்த்தையின்படி பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் ஒருவரே நன்மை செய்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. நீர் மாத்திரம் போதும், 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 நீர் மாத்திரம் போதும். அன்பை காட்டிலும் பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். எல்லா காரியமும் உலகத்துல மாயையானது, நிரந்தரமற்றது. அந்த ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே நிரந்தரம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். வலது கரத்தை நெஞ்சில கரங்களை வைத்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில யெகோவா ஈரே, தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவா ரப்பா, சுகம் தருகிறவர். ஓ, எங்களுடைய நல்ல சமாதான காரணம், உள்ளுள்ள இடங்களிலே நடத்துகிறவர். ஓ, ஆவியானவர் அசைவாடுவீராக, அவருடைய பிரசரம் மந்திரத்தை மூடுவதால். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாருதேசரே, தாவீதின் குமாரனே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, நேற்று மீண்டு மாறாதவரே, நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா. என் பாத்திரம் நிரம்பட்டும், இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பட்டும். நிறைவானவர் வரபோனது, எல்லா குறைவானதும் இயேசுவின் நாமத்தில் உறைந்து போகட்டும். எல்லா குறைவானது, எல்லா சுகவீனம் சுகமாய் மாறுவதாக, வறண்டது நீர் தடகமாய் மாறுவதாக, பலவீனம் பலனாய் மாறுவதாக, இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக, இன்றைக்கு அனல் மூட்டப்படுவதாக. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த நாளில, உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை இந்த நாளில அனல் மூட்டி எழுப்பிவிடு. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். இதிலும் பெரிதானவரை கர்த்தர் செய்ய அவர் உனக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, நினைப்பதை காட்டிலும்
வேண்டுவதை காட்டிலும் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலையும் தோற்று போவதே இல்லை. எல்லா இடத்திலையும் கர்த்தர் வெற்றியை தருவார். நிச்சயமாகவே முடிவு, நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதுல கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர், அது காலதாமதமானாலும் அதற்கு காத்திரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீங்கம்மா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா.